Hi Ritik, thanks for inviting me. It's an honor. ஓகே, ஹாய் கௌதம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுங்க. அண்ட் சேம் டைம் நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்க, அண்ட் இந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்காக எனக்கு வந்து இந்த ஒரு எம்பி கிட்ட வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து 2022 இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆன அப்புறம் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நான் பைஜூஸ்னு ஒரு ப்ரைவேட் லிமிட்டரில் நான் ஃபிசிக்ஸ் டீச்சராக 1 year ஒர்க் பண்ணேன். பட் வே பிஃபோர் தட் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மெனி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரைமரிலி நான் ஃபோக்கஸ் பண்ணது யூபிஎஸ்சிக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் நிறைய ரேண்டமாக புக்ஸு ரேண்டமாக நிறைய ஆர்டிகல்ஸ் படிப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த இந்தியன் எலெக்ஷன்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ இந்த இந்தியன் எலெக்ஷன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப் ரூட்டடாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக நான் ஒரு புக் படித்தேன், ஹவு டு வின் அன் இந்தியன் எலெக்ஷன் அப்படின்னு. அதை வந்து டாக்டர் சங்கர் சிங்னு ஒருத்தர் எழுதியிருந்தேன். ஓகே. அந்த புக்கில் வந்து இந்தியன் எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இந்தியன் எலெக்ஷன்ஸில் எப்படி மணி போலங்குது, இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் வந்து லாம் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்போ வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, அது நவம்பர் மந்த்து நான் கூகுளில் போயிட்டு சும்மா லாம் ஃபெலோஷிப் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தேன். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் கிவ் இட் எ ட்ரை அண்ட் கிரேட்ஃபுல்லி ஐ கெட் டு இட். ஸோ நான் 2023 வந்து ஒரு லாம் ஃபெலோவாக நான் இருந்தேன். ஒரு புக்கு ரேண்டமாக படித்த புக்கில் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட்னால நான் செலக்ட் ஆகி இந்த ஃபெலோஷிப்க்கு போனேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கௌதம். ஸோ நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஃபெல்லோஷிப்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபெல்லோஷிப்புக்கும் இன்டர்ன்ஷிப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எஸ், நானும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கனால நானுமே ஃப்ரீக்வெண்ட்டாக இயர் பண்ணுற வேர்டு வந்து இன்டர்ன்ஷிப். So basically fellowship is very different from internship. Although there are some similarities, but internship க்கும் fellowshipக்கு நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனில இல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க இன்டர்னா இருக்கீங்கன்னா, ஒரு கம்பெனில நீங்க இன்டர்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணாது. இப்ப நீங்க தியரியில படிக்கிறீங்க, இதை வந்து நம்ம பிராக்டிக்கலா பண்றதுக்காக லேபுக்கு போறோம்ல. சோ நீங்க ரியல் லைஃப் லேபா தான் நீங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபெல்லோஷிப்னா என்னன்னா, கம்பெனி எதுவுமே இல்ல அந்த ஆர்கனைசேஷன் எதுவுமே உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களை ஃபெல்லோவாவே எடுத்திருப்பாங்க. இப்போ லெட் அஸ் அஸ்யூம் தேர் இஸ் an MP ஆஃபீஸ். அந்த MP ஆஃபீஸ்ல வந்து ஒரு இன்டர்ன் இருக்காங்க, ஒரு ஃபெல்லோ இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இன்டர்னுக்கு வந்து இந்த எம்பியோ இல்ல எம்பியோட அசிஸ்டன்ட்டோ சொல்லி கொடுப்பாங்க. இங்க பாருமா, இதெல்லாம் கொஸ்டின்ஸோட டிராஃப்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் அப்படின்னு இந்த இன்டர்னுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பட் ஒரு ஃபெல்லோக்கு வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபெல்லோ தான் எம்பிக்கே தெரியாத விஷயத்த வந்து அந்த ஃபெல்லோ தான் ரிசர்ச் பண்ணி சொல்லி கொடுக்கணும். ஸோ த ஸ்டார்க் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ன்ஷிப் இஸ் அண்ட் ஃபெல்லோஷிப் இஸ் தட் ஃபெல்லோஸ்க்கு வந்து ஆல்ரெடி நாலேஜ் இருக்கணும், ப்ரீ எக்யூப் நாலேஜ் இருக்கணும். ஓகே, இது கேட்கவே எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் தூண்டுது. ஸோ இப்போ நீங்க சொன்னதை வச்சு இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எனக்கு எங்க இருந்து எனக்கு கிடைக்கும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பேசிக்கா இந்த இன்டர்ன்ஷிப் இந்த ஃபெல்லோஷிப் இதெல்லாமே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்களா, அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும், அதுக்கு ஒரு சிலபஸ் அப்படிலாம் இருக்கும். பட் இந்த ஃபெல்லோஷிப்க்கு இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எந்த சிலபஸுமே கிடையாது. யூ ஹேவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்டாட்டிக்கா ஒரு கான்செப்ட் தெரியும். பார்லிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்ன, கான்ஸ்டியூஷன் என்ன, சுப்ரீம் கோர்ட் பவர்ஸ் என்ன, ஹை கோர்ட் பவர்ஸ் என்ன, இதெல்லாம் தெரியும். ஆனா இதெல்லாம் ஸ்டாட்டிக் சிலபஸ். நான் டே டு டே லைஃப்ல எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு நான் கத்துக்கிறதுக்கு ஐ ஹேவ் டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத் ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கிட்ட வந்து ஒர்க் பண்றதுக்கான நாலேஜ் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸும் இந்த ஸ்டாட்டிக் சிலபஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்ன்ஷிப்க்கோ ஒரு ஃபெல்லோஷிப்க்கோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் கீப் இட் அஸ் அ பை ப்ராடக்ட். நீங்க ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, நான் ரொம்ப வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா யூ கேன் திங்க் அஸ் அன் இன்டர்ன்ஷிப் ஒரு ஃபெல்லோஷிப் அஸ் அன் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நீங்க சொன்னதை வச்சு நான் படிக்க போறேன்னே வச்சுக்கோங்க. நான் படிச்சுட்டேன். இப்போ நான் படிச்ச அப்புறம் ஆஸ் அ ஃபெல்லோஷிப்பா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா ஒர்க் பண்ணுவேன். இது வந்து நம்ம ஒரு இப்ப எனக்கு இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. சோ இது வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஓகே, நான் ஒரு லேமேனுக்கு ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நான் 2023 ஒரு லாம் ஃபெல்லோவா செலக்ட் ஆன அப்புறம் நான் வந்து ஒரு மகாராஷ்டிரால இருக்க ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கு பேசிக்கா
உங்களோட ஆடியன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஐடி பேக்ரவுண்ட் தான் வருவாங்க. ஸோ நான் ரொம்ப பேசிக்கா விஷயத்த சொல்றேன். இந்தியாவில் இருக்க எல்லா லாஸுமே மேக் பண்றது யாருன்னா சென்ட்ரல் லெவலில் உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் மேக் பண்ணும். ஸ்டேட் லெவலில் வந்து மாநில சட்டமன்றங்கள், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ல உங்களுக்கு 2 ஹவுசஸ் இருக்கும். லோக்சபா லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், ராஜ்யசபா அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியும் 6 வருஷத்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கும்ல, அந்த எலெக்ஷனுக்கு நீங்க ஓட்டு போற எம்பிஸ்லாம் லோக்சபாக்கு போவாங்க. ஒரு ஸ்டேட் அசம்பிளில இருக்க எம்எல்ஏஸ் சூஸ் பண்றவங்க எல்லாம் ராஜ்யசபாக்கு போவாங்க. அந்த மாதிரி ராஜ்யசபாக்கு போன ஒரு மகாராஷ்டிரா எம்பிக்கு நான் ஒர்க் பண்ணேன். கிரேட். நானுமே ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். எனக்கு வந்து பேசிக்கா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் தெரியும். ஐ எம் நாட் அன் அட்வொகேட். எனக்கு லீகல் ப்ரொவிஷன்ஸ், லீகல் நுவான்சஸ் அவ்வளவா தெரியாது. நான் போனேனே நானுமே ரொம்ப நர்வஸா தான் இருந்தேன். பட் அங்க போன அப்புறம் நம்மளோட பேசிக் ஒர்க் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட், அப்போசிஷன் பாத்தீங்கன்னா காங்கிரஸ். பொலிட்டிக்கலா போல நடக்கிறத நான் சொல்றேன். அப்போசிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் நிறைய இப்ப அலையன்சஸ் எல்லாம் இருப்பாங்க. கரெக்ட். ஒரு சட்டம் எப்படி இயற்றப்படுகிறது அப்படின்னா, கவர்மெண்ட் ரூலிங் கவர்மெண்ட் வந்து லோக்சபாலேயோ இல்ல ராஜ்யசபாலேயோ ஒரு பில்லை கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து லோக்சபால வந்து ஒரு பில்லு கொண்டு வராங்கன்னா லோக்சபா அதுக்கு வந்து டிபேட் பண்ணும். நம்ம டிவில பார்த்துருப்போம். எதிர்கட்சி தலைவர்கள் அமல் பண்ணுவாங்க, வெளியே கருப்பு சட்டை போட்டுட்டு போவாங்க, இதெல்லாம் நடக்கும், டிபேட்லாம் நடக்கும், அப்புறம் ஓட்டிங் நடக்கும். லோக்சபால அந்த பில் பாஸ் பண்ண அப்புறம் ராஜ்யசபாக்கு வரும். ராஜ்யசபாலுமே பாஸ் ஆனா மட்டும்தான் அந்த பில்லு வந்து பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் வந்து அசென்ட் கொடுக்கணும். ஓகே இந்த பில் ஓகே அப்படின்னு அசென்ட் கொடுத்த அப்புறம் தான் அந்த பில் வந்து லாவா மாறும். அப்புறம் இந்தியன் கெசட் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லா ஆஃப் த லேண்டா நடக்கும். நம்மளோட ஒர்க் என்னன்னா, நான் வந்து ஒரு எதிர்கட்சி சேர்ந்த ஒரு எம்பிக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இது ஒரு பச்சோந்தித்தனம்னு இல்ல. நீங்க இப்ப வந்து நீங்க ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்றீங்கன்னு வைங்களா, ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்க எம்பியோ ஒரு எம்எல்ஏக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா என்னதான் தப்பு பண்ணாலும் முட்டு கொடுக்கணும். ஆனா ஒரு எதிர்கட்சியில ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியா ஃபால்ட் கண்டுபிடிக்கலாம். சோ நான் வந்து ஒரு அப்போசிஷன் எம்பிக்கு ஒர்க் பண்றேன். சோ என்னோட எம்பி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு கௌதம், இந்த ஒரு பில் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு, இதுல வந்து எங்கேயா கிரே ஏரியா இருக்கா, இல்ல ஏதாவது இல்ல மிஸ்டேக் இருக்கா, இல்ல இந்த பில்லோட அப்ஜெக்டிவ் ரொம்ப கரெக்டா இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் என்னோட பேசிக் வேலை. இன்னும் நல்லா புரியுற மாதிரி நான் சொல்றேன். நான் 2023 அங்க அசிஸ்டண்டா இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நரிசக்தி அதிநியாயம் அப்படின்னு ஒரு பில் கொண்டு வந்தாங்க. அந்த பில் என்னன்னா உமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லோக்சபாலையும் மாநில சட்டமன்றங்களையுமே மகளிருக்கு வந்து 33% ரிசர்வேஷன் கொண்டு வருது. ரொம்ப நல்ல பில்லு. யோசிச்சு பாருங்க, பார்லிமெண்ட்ல லோக்சபால 33% சீட்ஸ் வந்து உமன் எம்பிஸ் மட்டும். ரொம்ப நல்ல விஷயம் தான். என் எம்பிஐ வந்து என்கிட்ட சொல்றாங்க இது ரொம்ப நல்ல விஷயம், I have to support that. நான் எதிர்கட்சியா இருந்தாலும் I have to support that. Correct. But is there any fault lines in that அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு. நானும் ரொம்ப சின்ன பில், வெறும் 5 pages தான் இருக்கு. இப்ப கூட நீங்க கூகுள்ல போனா அந்த பில் டிராஃப்ட் பில் இருக்கும். நானும் படிக்கிறேன் 5 to 6 times படிக்கிறேன். என்னால எந்த ஃபால்ட் லைனும் கண்டுபிடிக்க முடியல. சரி, லாஸ்ட் ரீடிங் நான் சும்மா இதுக்கும் ரேண்டமா படிக்கும்போது எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் செக்ஷன் 5 சப்கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் நாங்க கொண்டு வருவோம், பட் இந்த ரிசர்வேஷன் வந்து நாங்க நெக்ஸ்ட் சென்சஸ் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்க கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பில்லு வந்து 2023ல கொண்டு வந்தாங்க. நீங்க உமனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா நீங்க அடுத்த வருஷம் அதாவது 2024ல கொடுத்துருக்கலாம். எதுக்கு சென்சஸ் வரைக்கும் வெயிட் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு, ஒரு நேஷன்ல இந்தியாவில சென்சஸ் முடிஞ்ச அப்புறம் டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன் என்னன்னா, ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்டேட்ல இருக்க எம்பி சீட்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்ல இருக்க பாப்புலேஷன் கம்மி ஆகுதுன்னா அந்த ஸ்டேட்ல இருக்க எம்பி சீட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா லாஸ்ட் 3 decades அதாவது 30 yearsல நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் எஸ்பெஷலி தமிழ்நாடு அண்ட் கேரளால நம்ம பாப்புலேஷனை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தமிழ்நாடு அண்ட் கேரளாவோட பாப்புலேஷன் கம்மியா இருக்கா, அப்ப நம்மளோட எம்பி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிசைஸா சொல்லணும்னா கேரளால இப்போ 20 MP சீட்ஸ் இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் முடிஞ்ச அப்புறம் 12 MP சீட்ஸா ரெடியூஸ் ஆகும். 8 MP சீட்ஸ் வந்து கேரளா லாஸ் பண்ணுவாங்க. மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோலா வச்சனால தான் செஞ்ச நல்லதுக்குமே கவர்மெண்ட் வந்து அது கேரளாவுக்கு வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப கேரளாவும் தமிழ்நாடு என்ன பண்ணுவாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம டீலிமிட்டேஷனை ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம். ஆனா யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த டீலிமிட்டேஷன் நடந்தாதான் நான் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வருவேன்னு பில்லுல இருக்கு. அப்ப யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, பாருங்க நாங்க வந்து உமனுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த ரிசர்வேஷனை ப்ரொடெஸ்ட் பண்ணல, இந்த டீலிமிட்டேஷனா ப்ரொடெஸ்ட் பண்றோம். சோ இந்த கிரே ஏரியா கண்டுபிடிச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப நுவான்சஸா ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இல்லாத ரிசர்ச் பண்ணி
அந்த எம்பிஸ்க்கு வந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் என்னன்னா, நம்ம டிவில பார்த்த மாதிரி எதிர்கட்சி தலைவர்களை எந்திரிச்சுன்னா கேள்வி கேட்பாங்க, கவர்மெண்ட் ஆன்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின்ஸ் டிராப் பண்றது இது 2 இம்பார்ட்டன்ட் ஒர்க். தேர்ட் மிஸ்கலினியஸ் ஒர்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு புக் லான்ச் ஈவெண்ட் போறாங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பீச்சோ இல்லைன்னா அந்த புக்கை பத்தி நம்மளே படிச்சு அந்த புக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை சர்க்குலேட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒர்க் தான். நீங்க வந்து ஒரு ஃபெல்லோவா இருக்கும்போது நீங்க பர்சனல் அசிஸ்டன்ட் இல்ல, பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து லாஜிஸ்டிக்கல் ஒர்க் பார்த்துப்பாங்க. நீங்க வந்து ஒரு பிரெயின் மாதிரி, பிஹைண்ட் தி சீன்ஸ் ஒர்க் பண்ற ஒரு பிரெயின் மாதிரி. திஸ் இஸ் த பிராக்டிகல் ஒர்க். சூப்பர், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம பாக்குற ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா இத பார்த்துட்டு எங்க போய் அப்ளை பண்ணணும் கண்டிப்பா தேடுவாங்க. சின்னதா இது எப்படி போய் எங்க அப்ளை பண்ணலாம் அண்ட் இதோட அப்டேட்ஸ் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, இப்போ வந்து நான் போனது வந்து நான் கிளியரா சொல்றேன். நான் போனது லேம்ப் ஃபெல்லோஷிப் அப்படின்னு ஒரு ஃபெல்லோஷிப். நான் வந்து ஒரு முக்கியமா இந்தியாவில் இருக்க ஒரு 5 ஃபெல்லோஷிப்ஸை வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேம்ப் ஃபெல்லோஷிப். இந்த லேம்ப் ஃபெல்லோஷிப் வந்து நடத்துறது வந்து பிஆர்எஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துது. ஸோ நீங்க லேம்ப் ஃபெல்லோவா இருக்கும்போது உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கு, 23,000 மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கும். பட் ஒர்க் இஸ் என்டையர்லி பேஸ்ட் ஆன் நியூ டெல்லி. ஓகே, நியூ டெல்லியில தான் இந்த ஒர்க் இருக்கும். செகண்ட் ஒரு ஃபெல்லோஷிப் நான் சொல்றேன், நேரு ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரு ஃபெல்லோஷிப் தான் இருக்கிற ஃபெல்லோஷிப்ல ஹையஸ்ட் பெய்ட். அதோட பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 பெர் மந்த். ஓகே, 75,000 பெர் மந்த் நேரு ஃபெல்லோஷிப். நேரு ஃபெல்லோஷிப்போட ஒர்க்குமே என்னன்னா இந்த மாதிரி எம்பிஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நேரு ஃபெல்லோஷிப் இஸ் பேக்டு பை காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ நீங்க மோஸ்ட்லி காங்கிரஸ் எம்பிஸ்க்கு ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒர்க் பண்றதுனால அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடியாலஜி தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யூ ஆர் ஜஸ்ட் லேர்னிங் தட், யூ ஆர் ஜஸ்ட் ப்ராடனிங் யுவர் நாலேஜ் பேஸ்ல. ஸோ இதுல நீங்க பாலிடிக்ஸ் எல்லாம் கொண்டு வர தேவையில்லை. ஓகே, தேர்ட் பார்த்தோம்னா முகர்ஜி ஃபெல்லோஷிப். திஸ் முகர்ஜி ஃபெல்லோஷிப் இஸ் மந்த்லி ஸ்டைஃபண்ட் இஸ் 50,000 அண்ட் இட் இஸ் பேக்டு பை பிஜே. ஓகே, இது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபெல்லோஷிப் இருக்கு, அது வந்து காந்தி ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்டைஃபன் ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 20K பெர் மந்த். காந்தி ஃபெல்லோஷிப்போட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நீங்க எம்பிஸ் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டீங்க. நீங்க இந்தியாவில இருக்க ரூரல் ஏரியாஸ்க்கு போயிட்டு அங்க இருக்க பஞ்சாயத்ஸ் போய் சர்வே பண்றது, அங்க இருக்க அந்த பப்ளிக் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவாங்க, முனிசிபாலிட்டிஸ் எப்படி நம்ம இன்னும் அப்கிரேட் பண்ணலாம், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து சஜஷன்ஸ் கொடுப்பீங்க. அதான் இந்த காந்தி ஃபெல்லோஷிப். மோஸ்ட்லி லாஸ்டா 5th சொல்றது இந்த டீச் ஃபார் இந்தியா ஃபெல்லோஷிப்னு ஒன்று இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெல்லோஷிப். அது என்னன்னா, நீங்க ரூரல் ஏரியாவுக்கு போயிட்டு அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க டீச் பண்ணுவீங்க. உங்களுக்கு மந்த்லி 25,000 to 30,000 அதுக்கு பே பண்ணுவாங்க. இப்போ நான் 5 ஃபெல்லோஷிப் வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லேம்ப் ஃபெல்லோஷிப், முகர்ஜி ஃபெல்லோஷிப், நேரு ஃபெல்லோஷிப், டீச் ஃபார் இந்தியா ஃபெல்லோஷிப், காந்தி ஃபெல்லோஷிப். இந்த 5 ஃபெல்லோஷிப் நீங்க நேம போய் கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆயிருக்காது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேம்ப் ஃபெல்லோஷிப் ஐ திங்க் வி ஆர் ஷூட்டிங் இன் அக்டோபர்னா, லேம்ப் ஃபெல்லோஷிப் வந்து நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ளிகேஷன் ப்ராசஸ். முகர்ஜி ஃபெல்லோஷிப் ஐ திங்க் மே ஆர் ஏப்ரல் சம்திங். இதை நீங்க நேம நீங்க வந்து டைப் பண்ணா போதும். நம்ம வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு அட்டாச் பண்ணலாம், டெட்லைன் என்ன அதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸ்டைஃபன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 75,000, மினிமம் அட்லீஸ்ட் யூ கேன் கெட் a decent amount of 20,000. Okay, but most of the work will be based on New Delhi. இந்த ரூரல் ஏரியாஸ் மட்டும் தான் நீங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதர் தன் தட் நியூ டெல்லியில ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. ஓகே, கிரேட், ரியலி கிரேட். ஸோ இதெல்லாம் எனக்கு கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் என்ன எனக்கு வந்து இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஸோ ஃபெல்லோஷிப்பா இருக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? சிம்பிளான அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. உலகத்திலே மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்க நாடு நம்ம இந்தியா தான். இந்த இந்தியால நூக் அண்ட் கார்னர்ல ஒவ்வொரு சிட்டிசனும் எந்த லாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிராஃப்ட் பண்றது நியூ டெல்லியில இருக்க பார்லிமெண்ட் தான். அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிறது எம்பிஸ். அந்த எம்பி கிட்ட நீங்க ஒர்க் பண்றீங்க. ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் எ கிரேட்டர் ஆக்சஸிபிலிட்டி. நம்ம ஏரியால இருக்க கவுன்சிலரே நம்ம போய் மீட் பண்ண முடியும். இது வரைக்கும் எங்க ஏரியா கவுன்சிலர் யாரும் எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு எம்பி கூட டின்னர் சாப்பிட்டுருக்கேன். நான் ஒரு எம்பி கூட டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு எம்பி கூட நான் ஃபீல்ட் விசிட்ஸ் போயிருக்கேன். I'm not exaggerating it, but this is the practical இது. இப்போ எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. எனக்கு ஹிந்தி இப்போவுமே அவ்வளோவா தெரியாது. இஃப் someone speaks I can understand that, but I cannot take the initiative and speak about it. ஸோ நான் டெல்லிக்கு போகும்போது நிறைய லாங்குவேஜ் பேரியர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். பட் அந்த எம்பிஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என் எம்பி வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாங்கன்னு வைங்களேன், நானும் அந்த எம்பி கூட ஒரு ஈவெண்ட்டுக்கு போவேன். அங்கே எம்பி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, இஸ் மை ரிசர்ச் அசிஸ்டன்ட், இஸ் மை லெஜிஸ்லேட்டிவ் அசிஸ்டன்ட்னா அந்த எம்பி கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம். ஐ ஒர்க்டு ஃபார் மகாராஷ்டிரா ராஜ்யசபா எம்பி. பட் டியூ டு தட் accessibility ஆஃப் தி நெட்வொர்க், நான் வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்ல இருக்க 2-3 எம்பிஸ் கூட எனக்கு லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா accessibility. செகண்ட் என்னன்னா, உங்க நாலேஜ் பேஸ் வந்து நீங்க
டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகும். யூ வில் ஸ்டார்ட் டு கொஸ்டின் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நாங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கூட பரவாயில்ல, நாங்க ஏதோ நியூஸ் பேப்பர் படிப்போம், தட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் அவர் நாலேஜ். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் தான் சோர்ஸ் ஃபார் நாலேஜ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த கரூர் ஸ்டாம்பிங் நடக்குதுன்னு வைங்களேன், உண்மையாலுமே அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. கவர்மெண்ட்டும் சரி, ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, எந்த ஒரு கமிஷன் வச்சு எந்த ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணல. நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோவோ இல்ல பொலிட்டிக்கல் லீடரோ போட்டோ போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு we are just hyping them. சோ இந்த மாதிரி ஒரு எம்பி கிட்ட எம்எல்ஏ கிட்ட வந்து வேலை செய்யும் போது பிஹைண்ட் த சீன்ஸ் உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா கிறிஸ்டல் கிளியரா தெரியும் போது யூ வில் கொஸ்டின் எவ்ரிதிங். எது நடந்தாலுமே இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆக மாட்டீங்க. யூ வில் கிரேவ் ஃபார் அ ட்ரூத். ஸோ செகண்ட் வந்து நாலேஜ் பேஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் மாஸ்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் மை கொலீக்ஸ் அண்ட் மை லேப் கொலீக்ஸா இருக்கும் போதெல்லாம் இப்போ எல்லாருமே யூகே, யூஎஸ், சைனா இங்கெல்லாம் மாஸ்டர்ஸ் பண்றாங்க. ஸோ நீங்க அங்க இந்த மாதிரி ஹார்வர்ட், ஆக்ஸ்ஃபோர்ட், ஷுங்கா யூனிவர்சிட்டி சைனால ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி குளோபல் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி யூனிவர்சிட்டி போனா யூ ஷுட் நீட் ஹையர் லெவல் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ நீங்க எம்பி கிட்ட வேலை செய்றீங்கன்னா ஒரு ஈஸியா போகலாம், அந்த காலேஜுக்கு அட்மிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் ஆர் த மோஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ். ஓகே, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் வந்து டிவிகேவும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் எக்ஸாம்பிள் பிராக்டிகல் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஃபார் எவ்ரி காயின் தேர் இஸ் அன் அதர் சைட். ஓகேங்களா, நீங்க நிறைய கேட்கறப்ப ரொம்ப நல்ல ஒரு மாதிரி கெத்தாவே இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் மறுமுகமோ இன்னொரு பக்கம் எல்லா பக்கமும் இருக்கும். ஓகேங்களா, சோ அப்போ நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அது பர்சனலா ஏதாவது பயம் இருந்திருக்கா? சோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கா? ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஏதாவது சின்னதா சீக்ரெட் தெரிஞ்சா கூட நிறைய அதுக்கு முன்னாடி நிறைய நெட்வொர்க்கிங் போகுது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ ஒரு பயம் அது மாதிரி ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது பர்சனலா நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ நான் எம்பி கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வரும். எல்லா ரிப்போர்ட்லயுமே சீல வந்து கான்ஃபிடென்ஷியல் தான் கொடுத்துருப்பாங்க. நான் எம்பியோட பர்மிஷனால வாங்கிலாம் படிச்சிருப்பேன். அதுல சில விஷயங்கள் படிச்சு நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிரும், பட் ஐ கான்ட் டிஸ்க்ளோஸ் தெம் ஹியர். அது தவிர எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் டிஸ்அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் சொன்ன எல்லா அமௌண்ட்டும் பாருங்க, ஸ்டைஃபன்லாம் பாருங்களேன், 20,000, 25,000 இந்த அமௌண்ட் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் என்டையர் ஃபேமிலி இஸ் டிபெண்ட் ஆன் யூ, நீங்க கிராஜுவேஷன் வந்து 22ல முடிக்கிறீங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபினான்ஷியலா சவுண்டா இருக்குன்னா நீங்க இந்த எம்பி கூட ஒர்க் பண்ணலாம், எம்எல்ஏ கூட ஒர்க் பண்ணலாம். இட்ஸ் அ கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஃபினான்ஷியலா உங்க ஃபேமிலி வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஐ ஓன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ஃபெலோஷிப் ஆர் இன்டர்ன்ஷிப். இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். நீங்க ஒரு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ரொம்ப விகரஸா கன்சிஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு ஆக முடியும். சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னா ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏட ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ அந்த 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் வந்து உங்க ஃபேமிலி வந்து உங்களுக்கு டிபெண்ட் பண்ணாம இருக்குமா, அந்த ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நான் நியூ டெல்லியில இருக்கேன். இப்போ நான் இருக்கும் லேப் ஃபெலோஷிப் இப்போதான் 23,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸ்டைஃபன். நாங்க இருக்கும்போது 20,000. நியூ டெல்லியில 20,000 வச்சு சர்வை பண்றது இட் இஸ் வெரி ஹார்ட். சென்னையில கூட நீங்க அண்ணா நகர்ல கூட நீங்க சர்வை பண்ண முடியும். ஐ வாஸ் இன் அண்ணா நகர் ஃபார் 1 month. ஸோ அங்க கூட என்னால் சர்வை பண்ண முடியல. ஸோ அந்த 20,000 வந்து என் ரெண்ட் ஃபுட்டுக்கே போயிடும். எஸ்பெஷலி இன் டெல்லி வெரி காஸ்ட்லி. பட் இன்னும் நல்லா பர்சனலா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல நமக்கு வின்டர் சீசனே இல்ல, ரைட்? கண்டிப்பா. நியூ டெல்லியில உங்களுக்கு 4 சீசன்ஸ் இருக்கும், சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வின்டர் கிளாத்ஸ், வின்டர் என்னால் சஸ்டெயின் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது நான் ஒரு கோரிக்கையை கூட சொல்லுவேன், there are many talented all over India. பட் ஏன் நிறைய why many people are very hesitant to enter this field is that finance ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் earning around 1.5 lakhs to 2 lakhs per month. Great. ஆமா, earn பண்றாங்க. I think a decent amount of money should be allocated to research assistants. அதனால இந்த ரொம்ப டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்ல இருக்கிறவங்க மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு வரலாம். நான் குவிட் பண்ணதுக்குமே ரீசன் அதுதான். நான் 1 year இருந்தேன், லேப் ஃபெலோவா இருந்தேன். But for how long I can just depend on my family? Correct. That is my passion. But நான் வந்து அது ஒரு ஸ்டேபிளான ஜாப் எனக்கு வேணும். கண்டிப்பா. So it's a passion. It should give you enough amount of money. I'm still working with many political parties. I can't disclose them. I'm still working with many political parties. But இது ஒன்று சைடு ஹஸ்ஸலா தான் வச்சுப்பேன். ஓகே, என்னோட மெயின் ஒர்க் வந்து இப்போ நான் இருக்கிற அந்த ஜாப் தான் நான் சொல்றேன். எனக்கு தெரியும் அவங்க யார்ட்டெல்லாம் அவங்க ஒர்க் பண்றாங்கன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்க பேசுறப்ப எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு.
நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து இப்ப நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நெக்ஸ்ட் இதுல வந்து எக்ஸாம்பிள் அவங்க வந்து இல்ல அப்படின்னா அந்த இல்லங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஐ மீன் தே மைட் எதர் பாஸ் தேவே ஆர் எதர் ரிட்டையர்மெண்ட் ஆர் வாட் எவர். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ சடனா இல்லாத போது அது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும்? சோ அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்குமா? இது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். இட்ஸ் லைக் காமன் கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து எந்த பார்ட்டியை சொன்னாலும் பிரச்சனை வருமே. ஏதாவது பார்ட்டி சொல்லணும்னா சரி ஓகே, இப்போ ஏடிஎம்கேன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஏடிஎம்கேல இருக்கிற எம்பிக்கு வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க. ஒரு எம்பியோட டென்யூர் என்ன 5 years. கரெக்ட். நீங்க 5 years அந்த எம்பி கூட ஒர்க் பண்றீங்க. அன்பார்ச்சுனேட்லி நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அந்த எம்பி தோத்து போயிடுறாங்க. ஸோ அந்த எம்பி வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ட் தேவையில்லை. பட் நீங்களும் வீட்டுக்கே போகணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா. யூ ஒர்க் வித் தட் எம்பி ஃபார் 5 years. Correct. So அந்த 5 yearsல அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு lump sum amount of experience. ஸோ நீங்க வந்து இன்னொரு ஏடிஎம்கே எம்பி கூட ஒர்க் பண்ணலாம், டிஎம்கே எம்பி கூட ஒர்க் பண்ணலாம். இந்த எம்பிஎஸ் எம்எல்ஏஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு டிஎம்கே எம்பின்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வராரு. அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றாரு, நான் வந்து பிஜேபி எம்பிக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னா, நீ பிஜேபி எம்பிக்கு வேலை செஞ்ச, நீ என் கூட எல்லாம் வேலை செய்யணும்னா சொல்ல மாட்டாங்க. Knowledge is knowledge every completely. So it's very flexible. அந்த பாகுபாடெல்லாம் இல்லாம, so you can jump over to another one after another. We are not politicians na. இப்போ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போனா தான் நம்ம we are accountable for people. இந்த இடத்துல எனக்கு ஒரு சில்லி டவுட்டா எனக்கு என்னன்னு தெரியல. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ஓகேங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே பார்ட்டிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் நீங்க ஒரு டிஎம்கே பார்ட்டிட்ட ஒர்க் பண்றீங்க. சோ அவங்க ஒரு துறையில இருந்திருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கேல இருக்கும்போது அவங்க ஒரு துறையில ஒரு அலோகேட் பண்ணிருப்பாங்க. அப்போ சேம் துறையில இருக்கிறவங்க இன்னொரு பார்ட்டில டிஎம்கேக்கு ஒர்க் பண்றீங்கன்னா, அவங்க ஏதாவது வந்து இல்ல ஏதாவது லைக் பிஹைண்ட் அவங்க ஏதாவது வந்து மறைச்சிருக்காங்க, சோ அதெல்லாம் நீங்க ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா அவங்கள்ட்ட? அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்களா அவங்க? இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஒர்க் வந்து ஒரு பச்சோந்தியான ஒர்க் தான். ஓகே, சிம்பிளா சொல்லலாம். நான் ஏடிஎம்கே கிட்ட ஒர்க் பண்றேன்னு வைங்களேன். ஓகே, நான் வந்து ரூலிங் கவர்மெண்ட்டை வச்சு நல்லா ரொம்ப ஃபால்ட் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இதே நான் டிஎம்கேக்கு ஒர்க் பண்றேன்னா என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்கணும். அதனால நான் ஏடிஎம்கேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் டிஎம்கே போனேன். டிஎம்கே எம்பி அந்த எம்பி என்ன சொன்னாங்க அப்படின்னு டிவி சீரியல் மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. தே ஆர் வெரி குட் எத்திக்கல் வேல்யூஸ். நம்ம நினைக்கிற மாதிரி எம்பிஎஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் இவ்வளவு நினைக்க மாட்டாங்க. They have a very good professional boundary. Correct. They are very broad minded. நான் கேமராலே சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், நான் ஒரு எம்பி எம்எல்ஏ கிட்ட ஒர்க் பண்றதுக்கு நான் என்ன நினைச்சேன்னா, இவங்களுக்கும் எந்த டேலண்ட் இல்லையே, இவங்களாம் சும்மா பேசி காசு வச்சு போயிட்டாங்க அப்படின்னு. ஓகே, பட் தே ஹவ் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகே, அப்பியரன்சஸ் ஆர் வெரி டிசப்டிவ். அவ்வளவு நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு. பட் நீங்க கேட்கலாம், ஒரு எம்பி எம்எல்ஏக்கு வந்து இவ்வளவு நாலேஜ் இருந்தும் ஏன் அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்கன்னா, they don't have enough time to do research. Exactly. Correct. People elect them. இப்போ ஒரு எம்பியை வந்து கிட்டத்தட்ட 10 lakh people elect பண்ணி பார்லிமெண்ட்க்கு அனுப்புறாங்க. அவன் உட்காந்து டெஸ்க்ல உட்காந்து ஓகே இந்த பில் வந்துருச்சு, நான் அதை ரிசர்ச் பண்றேன், ஃபால்ட் லைன் கண்டுபிடிக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கண்டிப்பா. அவங்க வந்து பீப்புளோட குறைய தீர்ப்பாங்க. ஆமா. We are just aiding them their process. கண்டிப்பா. So they have MPs and MLAs have a very good professional boundary. Correct. No need to afraid of that. Okay. So இப்போ நான் ஒரு ஃபெலோஷிப் பண்ணிட்டேன். So soon after completing a fellowship, so what are the early opportunities I can expect? Okay. எனக்கு தெரிஞ்சு 40-50 ஏஜ் வரைக்குமே ஒரு எம்பிக்கு வந்து பிஏ அசிஸ்டண்டா கூட இருந்திருக்காங்க. either you can be that or otherwise you can go to a masters for some foreign universities இல்ல பண்ணலாம். தேர்ட் வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கோங்க, அதோட மினிமம் ஏஜ் என்ன 21 years of age. நீங்க காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது அந்த எக்ஸாம் எழுதலாம். Many are very good fortunate enough to clear this UPSC examination in the first attempt itself. I am not very fortunate enough in that matter. But 21 yearsல காலேஜ் முடிச்சிட்டு நீங்க யூபிஎஸ்சி ஆகுறீங்க, நீங்க ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா வெறும் உங்க புக்கிஷ் நாலேஜ் மட்டும் தான் இருக்கும். ஐ எம் நாட் டிஃபேமிங் யூபிஎஸ்சி, பட் பிராக்டிகலா இது நடக்கும். நீங்க 4th year கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 21 வயசுல நீங்க கலெக்டர் ஆகலாம். ஆனா பார்லிமெண்ட்டை பத்தி புக்ல படிச்சிருப்பீங்க, பட் பார்லிமெண்ட்ல என்னன்னு உங்களுக்கு பிராக்டிகலா தெரியாது, மக்களோட குறை என்னன்னு உங்களுக்கு பிராக்டிகலா தெரியாது. லைக் ஸோ இந்த மாதிரி ஃபெல்லோஷிப் பண்ணும்போது, இந்த ஃபெல்லோஷிப்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்றீங்கன்னா, யூ வில் பிகம் எ வெரி குட் civil servant. Great. A fusion of both theoretical and practical knowledge will catalyze your process. So இந்த hands-on experiences வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எய்ட் பண்ணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் ரூம்மேட், என்னோட பேட்ச் லாம் ஃபெலோ, பேரு பிபின் சாம் தாமஸ், இஸ் ஃப்ரம் கேரளா. அவர் வந்து ஒரு எம்பிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஜெயந்த்
ஜெயந்த் சிங்கா ஜெயந்த் சின்ஹா இப்போ மினிஸ்டர் அவர் வந்து இல்ல எம்பிக்கு அசிஸ்டண்டா இருந்தாரு. அப்போ எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வந்தனே பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல் பவர் வருது. அந்த எம்பி வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு. இப்போ வந்து இப்ப இருக்கிற யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ அந்த லேண்ட் ஃபுல்லோ பிரைவேட் ஜெட்ல தான் டிராவல் பண்றான். அந்த எம்பி வந்து மினிஸ்டர் ப்ரொமோட் ஆயிட்டாரு. இவனும் ஒரு மினிஸ்டருக்கு பிஏ ஆயிட்டான். ஓகே. இப்போ வந்து இவனுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு போறான். ஒரு ஓஎஸ்டினா ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் எழுதிலாம் போகணும் தேவையில்லை. ஒருத்தருக்கு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்குன்னா அவங்க வந்து மினிஸ்டர் வந்து அசிஸ்டண்டா வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் சம்மரி பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எம்பி கூட நீங்க லைஃப் லாங் இருக்கலாம், ரிசர்ச் அசிஸ்டண்டா இருக்கலாம். அந்த எம்பி பவர் விட்டு போனா என்ன அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. யூ கேன் ஸ்விட்ச் ஜாப்ஸ். செகண்ட் என்னன்னா you can prepare for any competitive examinations. இல்லனா you can become a political consultant. இதை நான் ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ வந்து ஐபேக்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் அந்த ஆர்கனைசேஷன் நடத்துறாரு. அவரோட ஒர்க் என்னன்னா டிஃபரெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு டிஃபரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் இப்ப வந்து ஜன் சுவராஜ் பார்ட்டின்னு ஒரு கிரியேட் பண்ணி இப்ப பீகார் எலெக்ஷன் நவம்பர் வருது. அவருமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது 2014 பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் ஹெல்ப் பண்ணாரு. போன எலெக்ஷன்ல கூட டிஎம்கேக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. பீகார்ல ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஈவன் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்பறம் யூ கேன் ஸ்டார்ட் அ பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி. கரெக்ட். இப்போ எப்படி பிசினஸ் கன்சல்டன்சில இருக்கா, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து நீங்க அட்வர்டைஸ் பண்ணி கொடுப்பீங்க. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்ககிட்ட வருவாங்க. எனக்கு இந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் தொகுதி இருக்கு. இந்த கோயம்புத்தூர் தொகுதியில இருக்க மக்களை பத்தி எனக்கு தெரியலன்னா யூ வில் டூ ரிசர்ச் அண்ட் சப்மிட் ரிப்போர்ட்ஸ். கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஃபைண்ட் தி லூப்ஹோல்ஸ். அத லூப்ஹோல்ஸ் கண்டுபிடிச்சு எப்படி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கைப்பிடிக்கலாம் அப்படிங்கறது மாதிரி. சோ எனக்கு வந்து சின்ஸ் ஐ நோ யூ ஃபார் மோர் தென் 18+ இயர்ஸ் வந்து எனக்கு உங்களுக்கு தெரியும். சோ எனக்கு வந்து பர்சனலி எனக்கு தெரியும். நான் வந்து இப்ப நம்ம சோ we are on a general talk now. சோ எனக்கு தெரியும். பட் எனக்கு இப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கு. சோ since you are talking about the consultancy, நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப இப்போ நீங்க குவிட் பண்ணிட்டீங்க. இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். சாரி. ஓ கரெக்ட். சோ since you are in a central government job now, ஓகேங்களா? சோ எனக்கு என்ன டவுட்னா நீங்க ஏன் வந்து ஒரு பொலிட்டிக்கலா வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி மாதிரி நீங்க வந்து ஒரு ஜாயின் பண்ணல அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. as I said earlier, financial ஏன்னா எல்கேஜின்னு ஒரு படம் வந்துச்சுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்ஜே பாலாஜி. சோ அந்த மாதிரி நீங்க ஏன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி or else நீங்க ஏதாவது ஜாயின் பண்ணிருக்கலாமே. ஒரு நல்ல இன்னும் நிறைய ஓனும் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். See, I have to tell two things very true to from my heart. First என்னன்னா I don't have enough experience. நான் 1 year தான். இந்த 1 year experience வச்சு தான் இத்தனை இருக்கு நான் பேசுறேன். இந்த மாதிரி நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணா at least you have to have a experience of more than 5 years. Second என்னன்னா I don't have financial independence. I don't have any regret to set it on camera. நான் வந்து for example நான் வந்து என்னைய மட்டும் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. My family is not dependent on me now. I can just go away and start any political consultancy. I can just follow my passion. But I have more responsibilities than that. நான் வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக என் பேஷனையும் நான் டிம் பண்ணிக்கல. நான் எக்ஸ்க்ளூசிவா என் பேஷன் நோக்கியும் போகல. இப்போ ஃபேமிலிக்காக நான் ஒரு ஜாப் போறேன். அண்ட் பாலிடிக்ஸ் வந்து இஸ் மை பேஷன். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் எஸ் அ பை ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் க்ளோஸ் பீப்புள்கிட்ட நிறைய தான் சொல்லியிருக்கேன். எனக்கு கூட பாலிடிக்ஸ் போகணும் தான் ரொம்ப ஆசை அப்படின்னு. பட் நம்ம படத்துல காமிக்கிற மாதிரில இல்ல ரித்திக். நம்ம சும்மா 2 ட்வீட் போடுறோம், மக்கள் நம்மள சப்போர்ட் பண்றாங்க, நம்ம அப்படியே எம்எல்ஏ ஆகணும். இட்ஸ் a very long process. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு டிசர்வா நான் பண்ணணும். டிசர்விங். நான் சும்மா எனக்கு வந்து இஸ்ரேல் காசால என்ன நடக்குது, ட்ரம்ப் டரிஃப்னா என்ன, எனக்கு வந்து எல்லாம் தெரியறதுனால நான் குட் லீடரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். நான் ஃபர்ஸ்ட் குட் லீடரா ஆகணும்னா நான் இன்னும் எனக்கு நிறைய ஃபால்ட் லைன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஐ ஹேவ் டு ஃபிக்ஸ் தோஸ் கேப்ஸ். அதுக்கப்புறம் இஃப் God's grace, if I am getting enough opportunity, I will definitely go for it. Okay, great. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. சோ எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. சோ இந்த ஃபெல்லோஷிப்ங்கிறது நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? எனக்கு என்னன்னா இது எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, சோ சவுத் இந்தியன்ஸ் லைக் ஆர் தே நாட் மச் இன்வால்வ் இன் பாலிடிக்ஸ். அதனால வந்து இந்த மாதிரி ஃபெல்லோஷிப்ஸ் பத்தி தெரியறது இல்லையா? ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்ச எனக்கு இது இப்பதான் தெரியும். சோ இது வந்து எதனாலன்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசனா இருக்கலாம்? இதுக்கு நான் பதில் சொல்லாம வேண்டாமான்னு தெரியாம தான் நான் அமைதியா இருந்தேன். ஓகே, தேர் இஸ் a north south divide. பட் நீங்க கேட்டனால சொல்றேன்.
there is so much stereotypical in South India. ஓகே. நான் 12th படிக்கும்போது நான் 10th படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா படிக்கிற பசங்கலாம் ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் போவானுங்க. ஒன்னா பயாலஜி குரூப் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஓரளவு கம்மியா படிக்கிறவங்களா ஆர்ட்ஸ் குரூப் போவாங்க. ஓகே. நீ நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறவன் தான் ஆர்ட்ஸ் குரூப்பே போறான். ஓகே. இப்போ நம்ம வந்து நல்லா படிக்காதவங்க, இப்போ ஒருத்தவங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ் தமிழ்நாட்டுல எடுக்கிறாங்கன்னு வைங்க, ஈரோட்ல இப்ப எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஈரோட்ல வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கிறாங்க, பிஎஸ்சி இங்கிலீஷ்னு எடுக்கிறாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், அவங்களுக்கு வந்து படிப்பு வரல போல, அதனால ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறாங்க. நீங்க நார்த்ல பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏன் சவுத் இந்தியாவில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கு போக மாட்டாங்கன்னா, தேர் இஸ் அ பேசிக்கலி ஸ்டீரியோடைப். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவில் பாருங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பீகார்ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான் பொண்ணே கொடுப்பாங்க. இதே நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க, கவர்மெண்ட் ஜாப் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டோம். வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அ ஸ்டேபிள் ஐடி ஜாப்ஸ். கரெக்டாக. இப்போ நான் போன எல்லா ஃபெல்லோஷிப் இன்டர்ன்ஷிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா 90% வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. இட் டசன்ட் மீன் நார்த் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ஆர் மோர் knowledgeable than South India. நார்த் இந்தியன் பீப்புள் ஹேவ் பெட்டர் ஆக்சசிபிலிட்டி டு தட். அவங்களுக்கு தெரியுது இப்படி ஒன்று இருக்குன்னு. எனக்கு வந்து லேம் ஃபெலோஷிப்னு ஒன்று இருக்குன்னு ஆக்சிடென்டலா எனக்கு தெரிய வந்துச்சு, அதனாலதான் நான் போனேன். அதனால எனக்கு ரொம்ப அறிவாளி, தமிழ்நாட்டிலே நான் தான் அறிவாளி அப்படிலாம் கிடையாது. இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சுன்னா மேபி நான் கூட போயிருக்க மாட்டேன் காம்படிஷனால. ஸோ என்னோட பிக்கெஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஃபெலோஷிப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு, யூ கேன் ஒர்க் வித் அன் எம்பி ஆர் எம்எல்ஏ அப்படின்னா நம்ம தமிழ்நாடுக்கோ இல்லை கேரளாக்கோ சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லணும். இஃப் தே ஹேவ் வெரி குட் நாலேஜ் தே வில் டெஃபினெட்லி வில் கோ ஃபார் தட். கிரேட் கிரேட் கிரேட். ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பா இதை ஆடியன்ஸ் பார்த்துட்டு நான் இப்பவே ஸ்டார்ட் பண்ண போறேன்ப்பா, இல்ல நாளைக்கே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க ஃபெலோஷிப் பத்தி? ஓகே, நான் ஸ்கிராச்ல இருந்து சொல்றேன். யூ கேன் பி ஃப்ரம் எனி எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். ஐ வில் ரிப்பீட்டட்லி டெல் தட் ஐ எம் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். எனக்கு லா பத்தி ஒன்றும் தெரியாது, கான்ஸ்டியூஷன் என்னன்னு தெரியாது, எனக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்தி நிறைய தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எனக்கு ரஷ்யா உக்ரைனா எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா நவ் ஐ கேன் டெல் தட் ஈவன் குளோபல் கான்ஃபிளிக்ஸ்ல கூட ப்ரிசைஸா இது நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன், என்னால வந்து ரிசர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த பயாஸ்னஸை தூக்கி போட்டுருங்க. The first and foremost thing is that you have to start reading newspapers. Okay. First உங்களை சுத்தி என்ன நடக்குது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தானே you can work with an MP or MLA. Correct. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது. இப்ப நம்ம மோஸ்ட்லி நம்மளோட நியூஸ் சோர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். கரெக்ட். இன்ஸ்டாகிராம் எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன்ஸ் தான். ஓகே, ஆமா. ஒரு பார்ட்டி வந்து ஒரு 5 பேஜ் வாங்கிக்கிறான், இன்னொரு பார்ட்டி ஒரு 5 பேஜ் பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ரிலேபிளா என்ன நடக்குது, உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஒரு கிளியரான நாலேஜ் வேணும்னா யூ ஹேவ் டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த நியூஸ் பேப்பர் வந்து பயாஸ், இந்த நியூஸ் பேப்பர் பயாஸ். அப்ப இன்ஸ்டாகிராம் மட்டும் நான் பயாஸ்டாவா இருக்கு. கண்டிப்பா. பெஸ்ட் நியூஸ் பேப்பர் ஐ கேன் ரெக்கமெண்ட் இஸ் இந்து நியூஸ் பேப்பர். எங்க அப்பா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ரொம்ப வருஷமா 50 இயர்ஸா இந்தியாவோட கான்ஸ்டன்டான நியூஸ் பேப்பர் இந்து. நான் வந்து இப்போ இந்து நியூஸ் பேப்பரும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரும் படிக்கிறேன். த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் ஸ்டார்ட் டு ரீட் நியூஸ் பேப்பர். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் பூமர் தான் சொல்லியிருப்பேன். பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் இல்லைன்னா யூ கான் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டே போறீங்க, போனே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே புரியலடா, நான் மூடி வச்சுட்டேன்டா. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரஷ்யா ஸ்டார்டட் இட்ஸ் மிலிட்டரி ஆபரேஷன் இன் உக்ரைன் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் இருக்கு. February 2021 ஹெட்லைன்ஸ் வருது. எனக்கு ரஷ்யான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும், எனக்கு உக்ரைன் ஒரு நாடு இருக்குன்னே தெரியாது. ஓஹோ, ஓகே. அதுக்காக நான் மூடி வச்சுட்டேன்னா எனக்கு ஒன்றும் புரியலன்னு நான் என்ன பண்ணேன்னா, சரி எனக்கு புரியலைனாலும் இந்த சென்டென்சஸ்லாம் வாசிச்சுட்டே இருந்தேன். இந்து நியூஸ் பேப்பர்ல கொஞ்சம் வேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் வந்து அப்போ ஏஐ எல்லாம் இல்லை, ChatGPT வரல. ஸோ நான் டிக்ஷனரி பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்க ஒரு 1 வீக் ஒரு 15 days கண்டினியூஸா நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா அதோட சீரியலோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். எனக்கு வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் ஸ்டடிஸ் ரொம்ப ஆவல். இந்த இஸ்ரேல், காசா, லெபனான், இவங்களாம் இந்த கண்ட்ரிஸ் பத்தி படிக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஹிஸ்ட்ரி. பட் நான் கண்டினியூஸா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. நியூஸ் பேப்பர் வந்து படிங்க. நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது டாப் டு பாட்டம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன சின்ன நியூஸ்ல வரும், இவங்க வந்து சிலை கடத்தல், தங்க நகை கடத்தல், கோயிலை உடைச்சிட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லை. விச் நியூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் நேஷனலி ஒரு ஸ்டேட் வைஸ், அது ரொம்ப முக்கியம். இது வந்து இது வந்து உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ். செகண்ட் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான நாலேஜ் என்னன்னா ஸ்டாட்டிக் சிலபஸ். நீங்க நீங்க லாயரா இருந்தாதான் கான்ஸ்டிடியூஷன் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது.
நான் ஒரு 5 years இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்க எல்லா ப்ரொவிஷன்ஸும் தெரியும். ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 500+ ஆர்டிகல். எனக்கு வந்து 35 ஆர்டிகல்ஸ் தெரியும், இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் தெரியும். எனக்கு கான்ஸ்டியூஷன் பத்தி படிக்கணும், பார்லிமெண்ட் பத்தி கத்துக்கணும், சுப்ரீம் கோர்ட் பத்தி படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சிம்பிளா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு புக் ஒன்று இருக்கு. லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாலிட்டின்னு ஒரு புக் இருக்கு. அது ஒரு 600 pages புக். பட் அந்த புக்குமே நீங்க ஃபுல்லா படிக்கணும்னு அவசியமே கிடையாது. தேர் ஆர் வெரி ஃபியூ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அந்த என்னென்ன சாப்டர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன், யூ கேன் ஜஸ்ட் ஷேர் தம் வித் அவர் ஃபாலோவர்ஸ் ஃபார் லிங்க்ஸ். அதுல சில 4-5 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்கு, அது படிக்கணும். இது 2 மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாலிட்டி, அந்த அடித்தளம், அந்த ஃபவுண்டேஷன் வந்து அந்த லக்ஷ்மிகாந்தோட பாலிட்டி புக்கு. நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு கத்துக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கலாம். நான் இன்னொன்னு தேர்ட் பர்சனல் ஐ வாண்ட் டு டெல் தட், நான் ஒரு நியூஸ் படிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரம்ப் வந்து இங்க பண்றாரு, இஸ்ரேல் காசா போர் நடக்குது, இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சவுத் சைனா சீல நிறைய கலவரம், இதெல்லாம் நடக்குது. நான் ஏன்டா ஈரோட்டில் உட்காந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ட்ரம்ப் எடுத்த டிசிஷன்னாலதான் இந்தியாவில இருக்க இன்ஃபிளேஷன் ரேட்டே டிசைட் ஆகும். ஆமா, நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காரு, டரிஃப் போட்டிருக்காரு. இந்தியா மேல 50% டரிஃப் போட்டிருக்காரு. ஐ மீன் வரி போட்டிருக்காரு. இப்போ வரி போட்டனால என்ன ஆகும், இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வந்து நம்மளால பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ண முடியாது. ஏற்றுமதி பண்ண முடியாதனால இந்தியால இருக்க மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்தியால இருக்க கஸ்டமர்ஸ் கிட்டே விற்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா இந்தியன் சிட்டிசன்ஸ்ட்டு அவ்வளவு அமௌண்ட் இருக்காது. டிமாண்ட் இருக்கும், சாரி சப்ளை இருக்கும், பட் டிமாண்ட் இருக்காது. அப்ப வந்து இன்ஃபிளேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். சோ ஒரு ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல உட்காந்து எடுக்கிற டிசிஷன் வந்து இங்கேயுமே நம்ம அஃபெக்ட் ஆகும். இஸ்ரேல் பாலஸ்தீன் மேல பாம்பு போட்டோம்னா டாலரோட மதிப்பு கம்மியாகும். ஸோ அதுமே ருப்பியோட மதிப்பு எல்லாமே அஃபெக்ட். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா உங்களுக்கு தெரியும். பட் ஒன்ஸ் யூ கீப் கண்டினியூஸ் டேப் ஆன் நியூஸ் பேப்பர்ஸ், யூ வில் கெட், இதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். எவ்ரிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் சம்வேர் இன் தி வேர்ல்ட் வில் அஃபெக்ட் ஹியர். ஸோ இட்ஸ் வெரி, இந்த நீங்க பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி வரீங்க, எம்பி எம்எல்ஏ கூட ஒர்க் பண்றீங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஒரு இன்ஃபார்ம்டான டிசிஷன் நீங்க எடுத்துக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் a very good knowledge regarding what is happening around you. Okay, that's it. Super. It is a very interesting conversation. So இதுல இருந்து ஆடியன்ஸ் நம்ம நிறைய கத்துக்கிட்டாங்க. ஸோ கத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மேலும் மேலும் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். தேங்க்யூ.